ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாப்ரி ஃபிட்னஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து மீல் பிளானிங் பற்றி. அதாவது ஹெல்த்தை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் சரி, இல்லை வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் சரி, ரெண்டுத்துக்குமே வந்து நம்ம பிளேட்டில் என்ன இருக்குது, நம்ம என்ன கன்சியூம் பண்ணுறோம், அதோட நியூட்ரிஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம ஃபஸ்ட்டு அந்த நாலேஜ் நம்ம இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து அதை குக் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம கன்சியூம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற ஃபுட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது எல்லாமே வந்து போர்ஷன்டு மீல்ஸ். அதாவது ஒரு கப்பு ரைஸு, ஒரு பவுல் உப்புமா, ஒரு சப்பாத்தி, 2 தோசை. இதை பார்த்தோன்னே வந்து சொல்லிடலாம் இது வந்து வெயிட் லாஸ், இந்த மாதிரி சாப்பிட்டா வந்து வெயிட் லாஸ் ஆகும், ஏன்னா இன்டேக் குறையிறதால வெயிட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நியூட்ரிஷன் வைஸ் இது வந்து கரெக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா வந்து கண்டிப்பாக இதில் வந்து நியூட்ரிஷன் ரிச்சான ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஏன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ப்ளஸ் மூங் தால் ப்ளஸ் வெஜிடபிள்ஸ் அண்ட் கர்டு. இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி ப்ளஸ் பீஸ், அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் கர்டு. இதில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்பாத்திக்கு வந்து வெஜிடபிள்ஸ், கேரட் அண்ட் பீன்ஸு ப்ளஸ் சென்னா ப்ளஸ் கர்டு இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பீன்ஸ், வெஜிடபிள், அப்புறம் வந்து பன்னீர் ஃப்ரை, அதே மாதிரி வந்து கூட கர்டு. ஏன்னா சப்பாத்திக்கு பதிலாக ரைஸ் இருக்கும், மற்றபடி கர்டு, வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து தால் வந்து ஸ்பினாச் தால். பார்த்திங்கன்னா 1 பார்ட் மீல், அதாவது ரைஸ் ப்ளஸ் தால், சாம்பார் ரைஸ் மாதிரி கூடவே வந்து வெஜிடபிள் இருக்கும். தனியாகவும் வந்து கேபேஜ் ஃப்ரை, அப்படி இல்லைனா வந்து பீன்ஸ் ஃப்ரை ப்ளஸ் கர்ட். வெரைட்டி ரைஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா பார்த்திங்கன்னா இதில் இருக்கிறது வந்து வெஜ் பிரியாணி, வெஜ் ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் ஜீரா ரைஸ். கூட அதே மாதிரி ஸ்டாண்டர்டாக எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வெஜிடபிள்ஸ் ஒன்று ரைஸ்லேயும் இருக்கும், கூட சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும், கூட ஒரு ப்ரோட்டீன் ஆப்ஷன் கர்டு இருக்கும். அதே மாதிரி சென்னா இல்லை பிளாக் பீன், அப்படி இல்லைனா வந்து பீஸ், இது வந்து எல்லாத்துலேயுமே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா தால் ரைஸ், அதாவது எதர் மூங் தால் இல்லை தூர் தால் ப்ளஸ் ரைஸு 1 பார்ட் மீலை வச்சுட்டு பக்கத்தில் வந்து கர்டு இருக்கும். அதே மாதிரி வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் சைட் டிஷ் இருக்கும். இப்போ நீங்கள் இது வரைக்கும் ஸ்லைட்டில் பார்த்ததெல்லாம் வெயிட் லாஸ் ஃபுட்டு அப்படின்னு கேட்கலாம். வெயிட் லாஸ் ஃபுட் அப்படின்ற மாதிரி எதுவும் இல்லை. உங்களோட டெய்லி கேலரி ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி எந்த அளவுக்கு நியூட்ரிஷன் ரிச்சாக உங்களோட ஃபுட்டை வந்து நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க, அதில் தான் வந்து உங்கள் வெயிட் லாஸ்க்கான சீக்ரெட் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கார்ப்ஸ்னு எடுத்தோன்னா ரைஸு, சப்பாத்தி, இல்லை நீங்கள் வந்து தோசை, இட்லி எல்லாமே வந்து கார்ப்ஸ் கீழே வரும். கார்ப் ப்ளஸ் ப்ரோட்டீன் பார்த்திங்கன்னா தூர் தால், மூங் தால், சென்னா, பீஸ், அதுக்கப்புறம் எந்த சுண்டல் வெரைட்டி எது எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு வந்து கார்ப் ப்ளஸ் ப்ரோட்டீன் இருக்குது. ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபேட் ஆப்ஷன் பார்த்தோன்னா கர்ட் அண்ட் பன்னீர். அதே மாதிரி கீ அண்ட் ஆயில், இது எல்லாத்துலேயும் வந்து மினிமமான கீ ஆர் ஆயில் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஹார்ட்லி ஒரு 10 கிராம்ஸ் கிட்ட தான் இருக்கும். அதே மாதிரி ஃபைபர் பார்த்தோன்னா வந்து வெஜிடபிள்ஸ், நீங்கள் வெஜிடபிள்ஸ் வச்சுக்கல பிளேட்டில் அப்படின்னா ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக க்ரீன் வெஜிடபிள்ஸ், வாட்டர் வெஜிடபிள்ஸ், இந்த மாதிரி வெரைட்டியாக சேர்த்து பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் ஆகும், ஃபைபரும் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த பிளேட்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ப்ராப்பராக மேக்ரோ நியூட்ரியன்ட் ப்ளஸ் மைக்ரோ நியூட்ரியன்ட் எல்லாமே சேர்ந்துருக்கு. இது வந்து எந்த ஃபுட் குரூப்ஸையும் ஒதுக்கலை. அதே மாதிரி நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட்றீங்களா இருந்தீங்கன்னா ப்ரோட்டீனுக்கு வந்து சிக்கன் இல்லை ஃபிஷ்ஷு இல்லை எக்கு, அந்த மாதிரி நீங்கள் உங்களோட ஆப்ஷனையும் வந்து நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை வெரைட்டின்னு பார்த்திங்கன்னா நார்த் இந்தியன் பிரியாணி, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ரைஸு, அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வந்து டேமரின் ரைஸு, அந்த மாதிரியும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். டேஸ்ட் வைஸும் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இதில் டேஸ்ட்டில் வந்து ரொம்ப பிளாண்டாக டேஸ்ட்லெஸ்ஸான ஃபுட்டு இல்லை, எல்லாமே டேஸ்டியான ஃபுட்டு தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 50 கிராம் ரைஸு ப்ளஸ் 50 கிராம் தாலோட போர்ஷன் தான். அது கூட வந்து ப்ராப்பரான கர்ட் அண்ட் ஃபைபர் இருக்குது. இது எல்லாமே அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 400 to 450 கேலரிஸ் இருக்கும். நீங்கள் வந்து லஞ்சுக்கு நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா 400 to 450 கேலரிஸ்க்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு நியூட்ரிஷன் ரிச்சாக குவாலிட்டியான ஃபுட்டு. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து மீல் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பிஃபோரில் காட்டுற மாதிரி 3 சப்பாத்தி, ஏதோ ஒரு சாம்பார் இல்லை மோஸ்ட்லி சட்னி, இந்த மாதிரி வச்சுட்டு இருந்தீங்கன்னா வெயிட் லாஸ் பண்ணணுன்னு சொன்னோன்னே அந்த சப்பாத்தியில் 2 குவான்டிட்டி கட் பண்ணிட்டு அதே ஒரு சப்பாத்தி கூட சாம்பார், இப்படி தான் வந்து மோஸ்ட்லி வெயிட் லாஸ் பண்ணணுன்ற அப்ரோச் வந்து இருக்குது. அது வந்து தப்பான அப்ரோச்சு. உங்கள் பிளேட்டை வந்து இப்போ அந்த சென்டரில் இருக்கிற பிளேட்டை பார்த்தோன்னே மைண்டுக்கு வந்து உங்கள் ஃபுட்டு குவான்டிட்டி கம்மியாக இருக்குன்றது நல்லா ரெஜிஸ்டர் ஆகும். ஸோ வெயிட் லாஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பாடி ட்ரைனிங்கோட மைண்டை வந்து ட்ரிக் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி ட்ரிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபுட் போர்ஷன்ஸ் வந்து வால்யூம் நிறையா இருக்கும்போது தான் உங்களுக்கு அந்த மைண்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதோட உங்களுக்கு ஹங்கர் சாட்டிஸ்ஃபை ஆகிறதும் வந்து இந்த மாதிரி ப்ராப்பரான ப்ரோட்டீன் ப்ளஸ் ஃபேட்டு ப்ளஸ் கார்பு ப்ளஸ் ஃபைபர் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து ஹெல்த்தும் வந்து ப்ராப்ளம் கொடுக்காது, வெயிட் லாஸும் நடக்கும். அதே மாதிரி
எல்லா நியூட்ரிஷனும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வெரைட்டி ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு டொமேட்டோ ரைஸோ, லெமன் ரைஸோ, இல்லை டேமரன் ரைஸ் ஏதோ ஒரு ரைஸு வால்யூம் வந்து வெறும் ரைஸை நிறைய சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இப்போ வெயிட் லாஸ் பண்ணோன்ட்டு ஒரே ஒரு பவுல் எடுத்து வச்சு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சு உக்காந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹங்கரும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. இது கூட வந்து நீங்கள் சிப்ஸு இல்லைன்னா வந்து ஏதோ ஒரு ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இல்லை பப்பட் இந்த மாதிரி வந்து சைட் டிஷ்ஷில் எடுத்து வச்சு சாப்பிடும்போது உங்களுக்கு அதுலேருந்து கிடைக்கிறது ஃபுல்லாகவுமே கார்ப் அண்ட் எண்ணெயில் பொரிச்சதுனால வந்து ஃபேட் மட்டும்தான். இதில் ப்ரோட்டீனும் இல்லை, ஃபைபரும் இல்லை. ஸோ ஆனால் உங்களோட பிளேட்டை வந்து நீங்கள் போர்ஷன் பண்ணும்போதே வந்து ப்ரோட்டீன் இருக்கா, ஃபைபர் இருக்கா, அதே மாதிரி வந்து வெஜிடபிள்ஸ் கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரி வந்து நம்ம குவான்டிட்டியை வந்து குறைக்கிறது கூட மற்றது வந்து சைட் டிஷ்ஷஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து அந்த மாதிரி தான் நம்ம வந்து போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணணும். கம்மியாக சாப்பிட்டா வெயிட் கம்மியாகும் அப்படின்றது தான் நம்ம வந்து காமனாக ஸ்டாண்டர்டாக கேட்குற ஃபார்முலா. ஆனால் வந்து அந்த கம்மியாக சாப்பிட்றது வெயிட் கம்மி பண்ணுறது வந்து அப்படி வந்து நம்ம பண்ணுறது வந்து ப்ராப்பரான அப்ரோச் இல்லை. ஈட் வெல், ஈட் ரைட், ஈட் பேலன்ஸ்டு. அதாவது உங்களோட குவான்டிட்டியை வந்து தெரிஞ்சுக்கிட்டு நல்லா சாப்பிட்டு பேலன்ஸ்டு ப்ரப்போர்ஷனில் நியூட்ரிஷன் ரிச்சாக சாப்பிடும்போது தான் உங்களுக்கு ப்ராப்பரான வெயிட் லாஸ் நடக்கும். இதை வந்து நீங்கள் வந்து லாங் ரனில் எப்பயுமே நீங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் ஜஸ்ட்டு டிசைன் அண்ட் பிளானிங்கில் வந்து நீங்கள் மாற்றி சைட் டிஷ் வந்து எப்படி இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். நம்ம வெயிட் லாஸ் பண்ணோம் அப்படின்னோடனே குவான்டிட்டியை குறைக்கிறது பாதியோடு நிறுத்தாமல் குவாலிட்டியும் வைஸும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணி நியூட்ரிஷனை வந்து என்ஹான்ஸ் பண்ணும்போது தான் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ளஸ் வெயிட் லாஸ் நடக்கும். இது வந்து உங்களுக்கு பிளேட் பார்க்கறதுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தெரியலாம். எப்போ வந்து நீங்கள் உங்களோட ஃபுட்டில் வந்து ஒரு மீல்லையும் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கிறோம், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வெயிட்டில் வந்து சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி 2 வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிஎம்ஆர் அண்ட் டிடிஇ வேல்யூ வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கேலரிஸ்குள்ளே இந்த மாதிரி வந்து ப்ராப்பரான பிளானிங்கோடு நீங்கள் வந்து ஒவ்வொரு மீலையும் எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ரெண்டுத்துலையுமே நல்ல சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.